எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் நேரில் சந்தித்த ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு வார காலங்களா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் ஏற்கனவே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. பல அதிரடி திட்டங்கள், பல மாசான மூவ்மெண்ட்டை தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழகமே இப்ப இதை பற்றி தான் பேசிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் அடுத்த பிஎம்மா தளபதி விஜய் அவர்கள் தான் வரணும் 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 அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்த ஹிந்தி மீடியாக்களும், ஹிந்தியில இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சரி, யூடியூப் அக்கௌண்ட்டும் சரி, எல்லாருமே இப்ப தளபதி விஜய் அவர்களா மோடியா நெக்ஸ்ட் பிஎம் யாரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கறாங்க. எல்லாருமே தளபதி விஜயை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம சீக்கிரமாவே தளபதி விஜய் அவர்களை பிஎம்மா பார்க்கலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம், முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது இப்போ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருடைய கவலையும் என்னவா இருந்துச்சுன்னா, முதல்வர் செரிமோனிக்கே தளபதி விஜய் மனைவி சங்கீதா வரலையே. 20 வருஷமா தளபதி விஜய் கூடவே இருந்து அவருடைய கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்த சங்கீதா வரலையே, த்ரிஷா அவர்கள் மனைவி மாதிரி பங்கேற்கிறது எங்களுக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வீடியோ கால் பண்ண சொல்லி வீடியோ கால் மூலமாக சங்கீதா அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இருவரும் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்களே தான் நிறைய கேள்வி கேட்டாராம். எதனால் உடம்பு இழைச்சி போச்சு, நீ பண்ணதை நான் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல, அதை நான் மறந்துட்டேன், நீ அப்படி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் உன்னை என்னால் நான் புரிஞ்சுப்பேன், நம்ம வந்து சீக்கிரமாகவே நேரில் சந்திக்கலாம், நேரில் சந்திக்கும் போது கண்டிப்பாக நமக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்காது, நம்மளுடைய மகன் மற்றும் மகள் எல்லாமே நம்முடைய மகளுக்காகத்தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனாலையும் இருந்தாலும் உனக்காக நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நீ பண்ணது எதுவுமே நான் பாதிக்கலை, அதை பற்றி நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, நீ சந்தோஷமாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரத்துக்கும் மேலே தளபதி விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவர்களுடைய உடல் நலத்தை விசாரித்து எப்படி இருக்கிற சாப்பிட்டேங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் சேர்ந்துட்டா நல்லா இருக்குமா, இல்லை தளபதி விஜயும் த்ரிஷாவும் இவங்க 2 பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்குதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.